நிமிஷம் நீ போராட போராட உன் கட்ட அறுக்கப்படுது. நீ போராட போராட உன் சூழ்நிலை மாறுது. இதே சூழ்நிலை நின்று அழுத நாட்கள் உண்டு, தெரு வீதியில புலம்புற நாட்கள் உண்டு. எத்தனையோ பேர் சொன்னாங்க உன் பிள்ளைங்க படிக்காது, உன் பிள்ளைங்க உதவாது, நீ உன் புருஷனோட வாழ முடியும். இல்ல 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 இல்ல, அவங்க நினைச்சது மாறி இருக்கலாம், அவங்க நினைச்ச திட்டங்கள் எல்லாமே வீணா இருந்திருக்கலாம். ஆனா எங்க அப்பா எங்க மேல வச்ச தரிசனம், எங்க அப்பா எங்க மேல வச்ச நோக்கம் மாறலனா, உன்னை அழைச்சிருக்கிறார்னா, உன்னை தெரிஞ்சு கொண்டிருக்கிறார்னா அவர் சும்மா விடுவாரா? நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆபிரகாம் திறக்க முடியாதத ஈசாக்கு திறந்தாரு. அந்த ரெகோபோத்தை அவர் பார்த்தார்ல, எல்லாவற்றையும் போய் திறந்து திறந்து போராடுறாரு. ஆபிரகாமால முடியல. உன் சந்நிதி பார்க்க போதுன்னு சொல்றேன். நீ பார்க்க முடியாத சுதந்திரத்தை, நீ பார்க்க முடியாத ஐஸ்வர்யத்தை, நீ பார்க்க முடியாத சம்பத்தை யோசேப்பு அரிக்கட்டுதான் சிஸ்டர் அப்படியே நிரம்பி இருக்கும் நினைக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, இன்னைக்கு உண்மையா ஒரு பக்கம் திரும்ப வேணாம், உண்மையா நேசிப்ப வேணாம். உன் அரிக்கட்டு நிமிரும், உன் குடும்ப சூழ்நிலை நிமிர்ந்து தலை நிமிர்ந்து வாழ வைப்பாரு. நான் அவரை நம்புகிறேன், எங்களை கைவிடவே இல்லைங்க. எப்படி நடத்த போறோம்? நேற்று நைட்டு வரைக்கும் 10 பேர் மத்தியில உனக்கு எத்தா வாழ வச்சு உன்னை அழகு பார்த்து அவன் சொல்லுவான், ஐயோ அது தகுதி இல்லை. நான் சொல்றேன், எங்க அப்பாவுக்கு நீ தான் தகுதி, எங்க அப்பாவுக்கு நீ தான் அழகு, எங்க அப்பாவுக்கு நீ தான். ஏன்னா ஒரு அழகான முகம் ஏதோ ஒண்ணு பண்ணினே இருக்கும் ஐயா. அவருக்காக வாழணும்னு நினைச்சிட்டா ஏதோ ஒண்ணு பண்ணினே இருக்கணும். சும்மா இருக்காது, உன் வாயெல்லாம் பாடினே இருக்கும், ஆடினே இருக்கும். இன்னைக்கு வந்து இந்த கூட்டத்துல சும்மா உட்கார்ல, எத்தனையோ பேர் கேன்சர் கட்டிகளை மாத்தி இருக்கிறாரு. 7 வருஷம் திறக்கப்படாத கர்ப்பத்தை கத்த திறந்திருக்கிறாரு. காலெல்லாம் ஒண்ணுமே முடியாம அப்படியே உடைச்சு போய் நொறுங்கி போய் ரத்தம் ஊத்துற மகன் முன்னாடி நிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவர் ரொம்ப நல்லவர். இவங்க ஊழியம் செய்யறாங்களா? யாரெல்லாம் தேவையில்லை, நீ முழுசா உன்னை ஒப்பு கொடுத்தா நீ கூட தான் ஊழியம் செய்வேன். உன்னை கூட தான் அழைச்சிருக்கிறாரு, உன்னை கூட தான் தெரிஞ்சிருக்கிறாரு. உன்னை கொண்டு 10 ஆத்துமாக்களை, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றேன்? நிறைய பேர் வாஞ்சியா நிக்கிறோம்ல, ஊழியம் செய்யணும். இப்படி மறப்பேனோ மறந்து